ஃபாரின் கரன்சிக்கு ஈக்குவலா இந்தியன் கரன்சி மாறப்போதா? அது எப்படி? இன்னைக்கு இந்தியாவில் யூஸ் பண்ற கரன்சி நோட் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு கிழிஞ்சிரும், இல்ல தண்ணியில பட்டா சேதமாயிரும். ஆனா இதுவே ஆஸ்திரேலியா, கனடா இது மாதிரி பல ஃபாரின் கண்ட்ரிஸ் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கரன்சி நோட் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த பிளாஸ்டிக் கரன்சி யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நாம கரண்ட்ல யூஸ் பண்ற கரன்சி நோட்டை விட 2ல இருந்து 5 மடங்கு வந்து அதிக நாட்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அது இல்லாம தண்ணியில பட்டா டேமேஜ் ஆகிறது, அழுக்காகிறது, கிளியறதுன்னு இது எதுவுமே பிளாஸ்டிக் கரன்சில இருக்காது. டிரான்ஸ்பரன்ட் செக்யூரிட்டி விண்டோ இதுல இருக்கிறதுனால ஃபேக் கரன்சி தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்கிற கரன்சி நோட்டு நல்லா தானே இருக்கு, கவர்மெண்ட் எதுக்காக பிளாஸ்டிக் கரன்சி கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேட்கலாம். அதுக்கான காரணம், ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட்டுக்கு கரன்சி நோட்டு பிரிண்ட் பண்றதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 5000 இருந்து 6000 கோடி வரைக்கும் செலவாகுது. ஆனா இதுவே ஒரு பிளாஸ்டிக் கரன்சி கொண்டு வந்து அப்ப செலவாகுதான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆகும். ஆனா இதோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இது எடுத்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கரன்சி நோட்ல பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டு தான் அதிகப்படியா புழக்கத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்ல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிமானிட்டைசேஷன் அப்போ ஒரு சில பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. இதுலயும் அது மாதிரி ஒரு சிலது வரலாம். ஏன்னா நாம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏடிஎம் மிஷினா இருக்கட்டும், இல்ல கரன்சி கவுண்ட் பண்ற மிஷினா இருக்கட்டும், எல்லாமே கரன்சி நோட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து பிளாஸ்டிக் கரன்சி ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ரீசெண்டா மும்பைல நடந்த மீட்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் மீட்டிங்ஸ்ல இதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும், நாம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த சேஞ்சை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வந்து நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கணும். ஓகே.